தமிழ்நாடு குமரி மின்னச்சலாமல் மின்னச்சந்த ஆசான். இப்போ ஒரு பூட்டு லாக்கு பிடிமுறை எப்படினாலும் வச்சுக்கலாம். பூட்டுன்னா பூட்டு பிரிவுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா பூட்டையுமே வந்து நம்ம வந்து டக்கு பிரிக்க முடியாது. பூட்டு இறுகிட்டுனா ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அப்போ அந்த பூட்டு போடுக்கு முன்னாடி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம இருந்த பூட்டு பிரிக்க முடியும். சாதாரணமாக சின்ன சின்ன பூட்டுலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக பிடிச்சிக்கணும். ஆனால் இந்த ரிஸ்க்கான பூட்டுலாம் வந்து போட்டுட்டாங்கன்னா தப்பவே முடியாது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆசாங்களாக இருந்தாலும் சரி, அவங்க திணறிவாங்க. சரியா? காரணம் பிடியுடைய டைட்டு, அந்த டைட்டு வர்மாவுடைய வேலைகள். அப்போது எங்கே பிடிச்சா எங்கே விழுவான்னு ஆசாங்களுக்கு தெரியும். அப்போது நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். ஆனால் பூட்டுங்கிற சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. பூட்டுன்னா ஒரு சாவி உண்டு, சரியா? பூட்டுன்னா ஒரு சாவி உண்டு. ஆனால் சாவி இல்லாமல் பூட்டு துறக்கலாம். இது ஒரு விஷயம். பூட்டை உடைக்கணும். பூட்டை உடைச்சா தான் முடியும். இதுதான் விஷயம். அதுக்காக எல்லா பூட்டுமே வந்து உடச்சி டக்குன்னு போக முடியாது. அதுவும் கஷ்டம் தான். கொஞ்சம் ரொம்ப டைமிங் இருக்கும். அதுக்காக ஒரே அடியெல்லாம் சில பூட்டு உடையாது. ஸ்ட்ராங்கான பூட்டுலாம் இருக்கும், நம்பர் லாக்கெலாம் இருக்கும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கவனிங்க. பிடிமுறைகள், பூட்டு முறைகள், இதெல்லாம் ரிஸ்க்கான வேலைகள். யார்கிட்டையும் நீங்கள் பிடி கொடுக்காதீங்க என்பது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் பிடி யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. கொடுத்தா நம்ம கண்டிப்பாக மாட்டுவோம். மாட்டுனா நீங்கள் வந்து பிடிக்கிறதுக்கு ரிஸ்க்கான வேலையாக இருக்கும். அப்போ கரெக்டான முறையான பயிற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியுமே தவிர சும்மா இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால் தயவுசெய்து பாருங்கள். ஒரு வாட்டி தான் போடுவேன். இது பாருங்கள். பார்த்து அந்த பூட்டு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த பூட்டு பூட்டும்போது எதிரி என்ன ஆகுறாருன்னு மட்டும் பாருங்கள். சில பூட்டெலாம் பூட்டவே முடியாது. இப்போ பூட்டுங்கிறது வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். யாரையும் நம்ம ஏமாற்ற விரும்பல. டக்குன்னு ஒருத்தனை பிடிச்சி பூட்டெல்லாம் போட முடியாது. அது கை கரெக்டாக கிடைக்கணும், அடித்த கால் கரெக்டாக கிடைக்கணும், கை கரெக்டாக கிடைக்கணும், பாடி கரெக்டாக லாங்குவேஜ் கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் பூட்ட முடியும். சும்மாலாம் ஒருத்தனை பூட்ட முடியாது. சரியா? நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நடக்காத விஷயம். சரியா? பூட்டுங்கிறது வந்து அவருடைய கை நமக்கு கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் பூட்ட முடியும். கண் பார்வை, உடல் ரீதியாகவும் கால் மாரணத்தையும் கரெக்ட் பண்ணால் பார்த்து மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். சும்மா நினச்சோன்னா எல்லோரும் இப்படி பூட்டலாம் முடியாது. சரியா? இது ஒரு விஷயம். இதான் தான் பூட்டுனா என்ன ஆகும் இதை காட்டிடு பாருங்கள். அவர் என்ன ஆயிருக்கான்னு மட்டும் பாருங்கள். அவருடைய கழுத்து எங்கே இருக்குது பாருங்கள். ஒரு அடிக்க முயற்சி பண்ணுங்கள். எலும்பை கால் தூக்க முடியாது. கால் எடுத்து மிதிங்க, வெட்டுங்க, நடக்காது, அசைய முடியாது. இப்போ அவர் கொஞ்சம் பிடிச்சி தான் வச்சுருக்காரு. இது டைட் பண்ண ஆழ்த்திடும். டைட் பண்ணால் முடிஞ்சு. சரியா? இப்போ அந்த உங்களுக்காக இந்த இதை பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். ஒரு முறை தான் போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்லேன். இவர் மாட்டிக்கிட்டார். ஆனால் இவ்வளவு பிடிகள் பிடிச்சி இவ்வளோ பண்ணணும்னா நம்ம ஒரு பயிற்சி இல்லாமல் பண்ண முடியாது. ஆசான்ங்கிற ஒரு பேர் இருக்குது இல்லையா, அது நம்ம பண்ண முடியாமல் படிக்கணும். சும்மா எல்லாம் இப்படிலாம் இப்போ மாஸ்டர் செய்த மாதிரி அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. யாராலையும் பண்ண முடியாது. அப்போ அந்த அடி கிடைச்ச உடனே நம்ம இப்படி போட்டு பிடிச்சி எடுத்து இந்த வாரம் இது முறை. இது சரியா? பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. சரி, பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.